Hi students, this is a genius YouTube channel. இந்த வீடியோவில் 11th chemistry first lesson basic concepts of chemistry and chemical calculations அப்படிங்கிற லெசன்லேருந்து limiting reagent அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். லிமிட்டிங் reagent யார், எக்ஸஸ் reagent யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். போன வீடியோவில் ஸ்டாக்கியோமெட்ரி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதில் 12th வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். லிமிட்டிங் ரீஏஜெண்ட். லிமிட்டிங் ரீஏஜெண்ட் என்ன? நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு கான்செப்ட் பார்த்தோம். இந்த ஸ்டாக்கியோமெட்ரியை தெரிஞ்சுக்கிறது நம்ம கேசரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது நம்ம எவ்வளோ கிராம் ரியாக்டன் எடுத்தோம்னா எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்கும், இல்லை இவ்வளோ ப்ராடக்ட் வேணும்னா எவ்வளோ கிராம் ரியாக்டன் எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டாக்கியோமெட்ரி மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபார் கிவன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கியோமெட்ரி ரியாக்ஷன் ஒன்று, நான் ஸ்டாக்கியோமெட்ரி ரியாக்ஷன் ஒன்று. Stoichiometric quantities of the reactant அப்படின்னா all the reactant will be converted into the product. ஒரு ஸ்டாக்கியோமெட்ரியாக இருந்தால் ரியாக்டன்ட் எல்லாமே இப்போ 100 கிராம் எடுத்துட்டோம்னா 100 கிராமே ப்ராடக்டை கன்வெர்ட் ஆகிடும். எங்கே? ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ் ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்துட்டோம்னா. இதே on the other hand, when a reaction is carried out using non-stoichiometric quantities, அதாவது 2 ரியாக்டன்ட் எடுத்துட்டோம்னா 2 ரியாக்டன்ட்டில் ஒன்று அதிகமாக இன்னொன்று கம்மியாக. அப்போ அந்த ப்ராடக்ட் ஈல்டு யாரை பொறுத்து இருக்குன்னா, யார் கம்மியாக இருக்கானோ அவனை பொறுத்தா இருக்கும். யார் கம்மியாக இருக்கானோ அவன் லிமிட்டிங் ரியேஜெண்ட், யார் அதிகமாக இருக்கானோ அவன் எக்ஸஸ் ரியேஜெண்ட். அப்போது கம்மியாக இருக்கவன் தான் அந்த ரியாக்ஷனை வந்து லிமிட் பண்ணுவான். அதனால் அவன் வந்து லிமிட்டிங் ரியேஜெண்ட். பாருங்கள், earlier we learned that stoichiometric concept is useful in predicting the amount of the product formed in a given chemical reaction. If the reaction is carried out with stoichiometric quantities of the reactant, then all the reactant will be converted into the product. On the other hand, when a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactant, the product yield will be determined by the reactant that is completely consumed. It limits the further reaction from taking place. அப்போ யார் வந்து கம்மியாக ரியாக்டன் எடுத்துட்டோமோ அவன் தான் என்ன பண்ணுவான், கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிடுவான், கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடுவான். அவன் தான் என்ன பண்ணுவான்னா, இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் பண்ண விட மாட்டான். ஸோ இதை தான் நம்ம என்ன லிமிட்டிங் ரீஜன் சொல்லுவோம். 2 ரியாக்டரில் ஒன்று கம்மியாக எடுத்தோம் இல்லைங்களா, அது லிமிட்டிங் ரியேஜெண்ட். அப்போ இன்னொரு அதிகமாக எடுத்துருப்போம் இல்லைங்களா, அவன் யார்? எக்ஸஸாக இருப்பான், அவன் எக்ஸஸ் ரியேஜெண்ட். இப்போது ரீகால் த அனலாக் தட் ஆர் யூஸ்ட் இன் ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்ட். கேசரி ப்ரிப்ரேஷன். நம்ம கேசரி ப்ரிப்ரேஷன் பார்த்துருப்போம். இவ்வளோ கப்பு ரவா எடுத்தோம்னா இவ்வளோ கப்பு கேசரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு போன கிளாஸில் சொன்னோம். எவ்வளோ கப்பு ரவா எடுத்தால் எவ்வளோ கப்பு கேசரி ஃபார்ம் ஆச்சு? இப்போது வந்து 2 கப் சுகர் ஆர் நீடட் ஃபார் ஈச் கப் ரவா. ஒரு கப் ரவாவுக்கு 2 கப் சுகர் இருந்ததுன்னா கரெக்டான வந்து நம்ம கேசரி கிடைக்கும். சரி, நம்ம ஒரு சிச்சுவேஷன் கன்சிடர் பண்ணுவோம். என்ன கன்சிடர் பண்ணுவோம்? 8 கப் ரவா எடுத்து 8 கப் சுகர் எடுத்து 3 கப் ரவா யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? 1 கப் ரவாவுக்கு வந்து 2 கப் சுகர். இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம்? 8 கப் சுகருக்கு 3 கப் ரவா. அப்போ 3 கப்புன்னு சொல்லும்போது 1 கப் ரவாவுக்கு 2 கப் சுகர். அப்போ 3 கப் ரவாவுக்கு எத்தனை கப் சுகர் வேணும்? 6 கப் தான் சுகர் வேணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 8 கப் சுகர் எடுத்திருக்கோம். ஆல் அதர் இன்க்ரீடியன்ட் ஆர் இன் எக்ஸஸ். கூடவே இந்த நட்ஸ் இதெல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஆஸ் பர் குக்கிங் ரெசிபி, நம்ம சமைக்கிற ப்ராசஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா we require 3 கப்
rava and 6 cup sugar to prepare 18 cup of கேசரி. இப்போ நம்ம எடுத்துட்டோம் இல்லைங்களா, என்ன எடுத்துட்டோம், 3 கப்பு 8 கப்பு சுகரில் எடுத்துட்டோம் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 3 கப் ரவா கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடுச்சு. யார் கூட சேர்ந்து 6 கப் ஆஃப் சுகர் கூட சேர்ந்து 18 கப் ஆஃப் கேசரி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆனால் அதில் மீதி என்ன இருக்கும், நம்ம எத்தனை கப்பு வந்து சுகர் எடுத்தோம், 8 கப் சுகர் எடுத்தோம். அதில் எவ்வளோ ரியாக்ட் ஆகிடுச்சு, 6 கப் சுகர் தான் ரியாக்ட் ஆச்சு. அப்போ மீதி 2 கப்ஸ் சுகர் இருக்கும். ஈவன் தோ we have 2 more cups sugar left, we cannot make any more quantity of கேசரி. அப்போ இந்த 2 கப் சுகரால் கேசரி பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது, ஆஸ் தேர் இஸ் நோ ரவா அவைலபிள். அங்கே ரவா இல்லை. ஏன்னா ரவா வந்து 3 கப் தான் ரவா எடுத்துருந்தோம், அது கம்ப்ளீட்டாக வந்து ரியாக்ட் ஆகிடுச்சு, அது கம்ப்ளீட்லி ரியாக்டட். ஹென்ஸ் ரவா லிமிட்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் கேசரி. அப்போ ரவா தான் டிசைடிங் ஃபேக்டர், அதுதான் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடுச்சு. In this reaction, extending this analog for the chemical reaction in which இப்போ வந்து கேசரி ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு சொன்னோமா, இது இப்போ வந்து சல்ஃபரை வச்சு சொல்ல போகிறோம். Extending this analog for the reaction in which 3 moles of sulphur are allowed to react 12 moles of fluorine to give sulphur hexafluoride. இதுதான் சம்ம மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்தது 3 mole sulphur, எத்தனை மோல் ஃப்ளோரின், 12 மோல் வந்து ஃப்ளோரின். இது வந்து சல்ஃபருடைய பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். சல்ஃபர் எடுத்து ஃப்ளோரின் கூட போட்டோம்னா சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைட் கிடைக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். கீழே ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி பாருங்கள். இப்போ சம்மில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ் பர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஈக்குவேஷன் போட்டிருப்பேன். சல்ஃபருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 1. ஃப்ளோரினுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 3. S of 6 sulphur hexafluoride முன்னாடி நம்பர் 1. அப்போ 1 mole of sulphur react with 3 mole of fluorine and to form 1 mole of sulphur hexafluoride as per equation. சரி, நமக்கு என்ன சம்மில் கொடுத்தாங்க, 3 mole of sulphur react with 12 mole of fluorine இல்லைங்களா. அப்போ 3 mole of sulphur கொடுத்தது, 12 mole of fluorine கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை மோல் ரியாக்ட் ஆகும், 1 mole of sulphருக்கு வந்து 3 mole வந்து ஃப்ளோரின் ரியாக்ட் ஆகும்னா, அப்போ 3 mole of sulphருக்கு இந்த ஈக்குவேஷன் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 ஆல் மல்டிப்ளை, இது இங்கே 3, இங்கே 3 × 3 9, இங்கே 3. அப்போது 3 mole of sulphருக்கு 9 moles of ஃப்ளோரின் வந்து ரியாக்ட் ஆகிருக்கும். அப்போ 3 moles of sulphur hexafluoride கிடைக்கும். அப்போ யார் மீதி இருப்பா பாருங்கள், சல்ஃபரில் 3 mole தான் இருந்தது கொடுத்தாங்க சம்மில், 3 மோலுமே ரியாக்ட் ஆகிடுச்சு. ஃப்ளோரினில் பார்த்தீங்கன்னா 12 மோல் கொடுத்தாங்க, எத்தனை மோல் ரியாக்ட் ஆகிருக்கு, 9 மோல். அப்போ மீதி என்ன இருக்கும், 3. அப்போது யார் லிமிட்டிங் ரியேஜென்ட், யார் எக்ஸஸ் ரியேஜென்ட், சல்ஃபர் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடுச்சு, அது லிமிட்டிங் ரியேஜென்ட். ஃப்ளோரின் வந்து எக்ஸஸாக இருக்குது, அது எக்ஸஸ் ரியேஜென்ட். இப்போ பாருங்கள், ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரி 1 mole of sulphur react with 3 moles of fluorine and to form 1 mole of sulphur hexafluoride. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை பொறுத்து. 1 mole of sulphur react with 3 mole of, இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன், 1 mole of sulphur react with 3 mole of fluorine and to form 1 mole of sulphur hexafluoride. இப்போ therefore 3 moles of sulphurனா நம்ம வந்து இப்போ நமக்கு முன்னாடி சம்மில் கொடுத்தாங்களே 3 moles of sulphur react with 9 moles of fluorine அப்படின்னா to form 3 moles of sulphur hexafluoride. ஆக்சுவலாக சம்மில் என்ன கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல 3 மோல் கொடுக்குற போல 12 moles of fluorine கொடுத்தாங்க. அப்போ 12 மோல்ஸில் 9 மோல்ஸ் மட்டும் தான் ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் 3 மோல்ஸ் ரியாக்ட் ஆகலை. இன் திஸ் கேஸ் ஆல் த அவைலபிள் சல்ஃபர், இப்போ யார் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிட்டா, சல்ஃபர் தான் ரியாக்ட் ஆகிட்டான். all the available sulfur get consumed and therefore it limits, அது கன்சியூம் ஆனது தான் it limits the further reaction. Sulfur is the limiting reagent and fluorine is the excess reagent. ஏன் fluorine excess reagent சொல்கிறோம், எடுத்துக்கிட்டது 12, ரியாக்ட் ஆனது 9, அப்போ ரிமைனிங் எத்தனை மோல் இருக்கும், 3 moles of fluorine in excess do not react. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரியா எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு கூட போடும்போது என்ன நடக்குது, சரிங்களா. இப்போ யூரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூரியா இஸ் அ டயமைட் காம்பவுண்ட். ஏன் டயமைட் சொல்கிறோம், ஏன்னா 2 NH2 இருக்குது, அதனால் டயமைட் காம்பவுண்ட். யார் எடுத்துகிட்டு யார் கூட போடும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, அமோனியா எடுத்துகிட்டு
கார்பன் டை ஆக்சைடு கூட போகும்போது யூரியா ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், மேலே இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குங்களா, 2NH3 + CO2 கிவிங் யூரியா. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு NH2 இருக்குது, இங்கே ஒரு NH2 இருக்குது, டயமைட் காம்பவுண்ட். யூரியா a commonly used nitrogen based fertilizer. ஆமாம், யூரியாவில் நைட்ரஜன் இருக்குது. ஸோ இட் இஸ் நைட்ரஜன் பேஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ். இஸ் ப்ரிப்பேர்ட் பை தி ரியாக்ஷன்ஸ் பிட்வீன், யார் எடுத்துக்கிறோம், அமோனியா எடுத்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது யூரியா கிடைக்குது. இப்போ ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் அ ப்ராசஸ் 646 கிராம் ஆஃப் அமோனியா, இந்த அமோனியா வந்து 646 கிராம் எடுத்துக்கிறோம். இஸ் allowed to react with 1.144 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 1.144 கிலோகிராம். இது கிராமு, இது கிலோகிராம். இந்த கிலோகிராமையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கிராம் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இன்ட்டு 1000 போட்டால் வேலை முடிஞ்சிடும். ரைட், இதையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் டு ஃபார்ம் யூரியா. இப்போ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் ஆல் த ரியாக்டன்ட் இஸ் நாட் கன்சியூம் இந்த ரியாக்ஷன்ஸ். அப்போ என்டையர் குவான்டிட்டியும் ரியாக்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா ரியாக்ட் ஆகலை. ஏன்னா இது நான் ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரினா என்டையர் ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கும். நான் ஸ்டாக்கியோமெட்ரினா என்டையர் ரியாக்டன்ட், ஆல் த ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகுமானா ரியாக்ட் ஆகாது. அப்போ வந்து என்டையர் குவான்டிட்டி ஆஃப் ஆல் த ரியாக்டன்ட் இஸ் நாட் கன்சியூம் த ரியாக்ஷன்ஸ். ரைட். அப்போது நான் ஸ்டாக்கியோமெட்ரினா அங்கே கண்டிப்பாக யார் இருப்பா, லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்கும், எக்ஸஸ் ரியேஜென்ட் இருக்கும். இது ஃபஸ்ட் கொஷின். வாட் இஸ் அ லிமிட்டிங் ரியேஜென்ட்? அடுத்து பார்த்தீங்கன்னா, calculate the quantity of urea form. அந்த ஈக்குவேஷனில் யூரியா வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது கண்டிப்பாக லிமிட்டிங் ரியேஜென்ட் இருந்தால் எக்ஸஸ் ரியேஜென்ட் இருக்கும். எக்ஸஸ் ரியேஜென்ட்னா எக்ஸஸாக இருக்கிறது, அப்போ ரியாக்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா. அப்போ அன்ரியாக்டட் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட், அந்த எக்ஸஸ் ரியேஜனுடைய குவான்டிட்டி என்ன, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா எடுத்து 2 moles ஆஃப் அமோனியா எடுத்து கார்பன் டை ஆக்சைடு கூட போடும்போது யூரியாவும் வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் காலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுறோம். இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். ஈக்குவேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் என்ன பண்ணும், அமோனியா எடுத்து எத்தனை மோல் அமோனியா எடுத்தோம், 2 moles ஆஃப் அமோனியா எடுத்தோம். 2 moles ஆஃப் அமோனியா எடுத்துகிட்டு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு போட்டோம், 1 mole ஆஃப் யூரியா, 1 mole ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆச்சு. அப்போது ஈக்குவேஷனில் அமோனியாவுக்கு முன்னாடி மட்டும்தான் 2 இருந்தது, CO2க்கு முன்னாடி 1 இருந்தது, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். யூரியாவுக்கு முன்னாடி 1, வாட்டருக்கு முன்னாடி 1. அப்போது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஒன்றும் இல்லை, அதாவது அந்த மாலிகுலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது. இங்கே இது அமோனியாவுக்கு பார்த்தோன்னா 2, கார்பன் டை ஆக்சைடுக்கு 1, யூரியாவுக்கு 1, வாட்டருக்கு 1. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் மோல் ஃபார்முலா தெரியும், நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். மோல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் யாருடைய மாஸு, அமோனியாவுடைய மாஸ். அமோனியா மாஸ் தான் சம்மில் கொடுத்துருக்காங்க, 646 கிராம் அப்படின்னு கொடுத்தாங்க. சம்மில் கொடுத்தது 646 கிராம் டிவைட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ்னால் நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு 1, எத்தனை ஹைட்ரஜனுக்கு 3, அப்போ 3 + 14 17. 646 டிவைட் பை 16 போட 36 moles. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோன்னா இதனுடைய மாஸ் வந்து சம்மில் கொடுத்துருந்தாங்க 1.144 கிராம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து 1.144 கிலோகிராம் கொடுத்துருந்தாங்க. அந்த கிராம் மாற்றுறதுக்கு 1.144 × 1000 போட்டோன்னா 1144 வரும். மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் வரும்போது கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் 16, 16 + 16 32, 32 + 12 44. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மோலார் மாஸ் 44. இதை அடிச்சுன்னா 26 moles வருது. இப்போ இந்த ரியாக்டன்ட் பார்த்துட்டோம். ரைட். ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம் டியூரிங் த ரியாக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது 2 mole, இது 1 mole. அப்போ 2 mole சேர்ந்தது தான் 38. அப்போ 1 mole அப்படின்னு சொல்லும்போது என்ன 19 தான் சொல்லியிருப்போம். 19 + 19 that is equal 38. அப்போ 2 mole சேர்ந்தது அமோனியா அப்படின்னு சொன்னோம்னா அப்போ 1 mole என்ன இருக்கும் 19. ஏன்னா இங்கே 1 mole தானே இருக்குது. அப்போ 1 mole ரியாக்ட் வித் 1 mole அந்த மாதிரி பார்த்தோன்னா இங்கே 19 ரியாக்ட் ஆச்சுன்னா அப்போ இங்கேயும் என்ன தான் ரியாக்ட் ஆகிருக்கணும் 19. அப்போ ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கணும் 19, அடுத்தது 19. சரிங்களா. இப்போது இதில் 38 கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடுச்சு.
இதில் 19 தான் ரியாக்ட் ஆகிருக்கு. ஆனால் இருக்கிறது எவ்வளோ? 26 மோல்ஸ். அப்போ 26லேருந்து 19 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 7 மோல். அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் யார்? அமோனியா. எக்ஸஸ் ரியேஜென்ட் யார்? கார்பன் டை ஆக்சைடு. லிமிட்டிங் ரியேஜென்ட்னா இதில் இருக்க எல்லா மோலும் 38 மோல்ஸும் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடுச்சு. யார் கூட சேர்ந்து? இந்த கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்து. இங்கே 1 மோல் 19 அப்படின்னா இதனால் வச்சுக்கோங்க. இங்கே 2 மோல் வந்து 38. 2 மோல் 38 தான். அப்போ 1 மோல் 19. இங்கே 19 ரியாக்ட் ஆகுதுன்னா அப்போ இங்கேயும் 19 தான் ரியாக்ட் ஆகணும். ரைட். அப்போ ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் 19. சரி, இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற 26 மோல், ரியாக்ட் ஆனது 19. அப்போ மீதி வந்திருக்கும் 7 மோல். அப்போ அமோனியா வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட், கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட். பாருங்கள், இது கொஷின்ஸ். அமோனியா வந்து ரியாக்ட் ஆனது. என்டையர் குவான்டிட்டி ஆஃப் ஆல் த ரியாக்டன்ட் இஸ் நாட் கன்சியூம் த ரியாக்ஷன்ஸ். அப்போது வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். Entire quantity of the ammonia is consumed in the reactions. So, ammonia is a limiting reagent. Some quantity of carbon dioxide unreacted. So, CO2 is a excess reagent. பார்த்தீங்களா, ரியாக்ஷனில் அம்மோனியா பார்த்தீங்கன்னா 38 மோல்ஸ் இருந்தது. அது 38 மோல்ஸும் அப்படியே 2 மோல் வந்து 38 மோல்ஸ் இல்லைங்களா? அப்போது அந்த 38ம் ரியாக்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கிறனால அம்மோனியா வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு 26 இருந்தது, அதில் 19 போர்ஷன் ரிமைனிங் இருந்தது. அப்போ அதுதான் என்ன பண்ணுறோம்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ் ரியேஜென்ட். ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு. அதாவது யூரியா ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? அமோனியா வந்து ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது? யூரியா ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த யூரியா ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ ஃபார்ம் ஆகுது? குவான்டிட்டின்னு மாஸ். எவ்வளோ யூரியா ஃபார்ம் ஆகுது நமக்கு முன்னாடியே தெரியும். மோல் அப்படின்னா மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ மாஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்களேன். மோலார் மாஸ் இந்த பக்கம் தள்ளிங்கன்னா மாஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு மோலார் மாஸ். இப்போ அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறோம். மாஸுங்கிறது குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம் ஈக்குவல் டு மோல், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம். எத்தனை மோல் யூரியா ஃபார்ம் ஆச்சு? 19 மோல்ஸ். ஏன்னா 19 ரியாக்ட் ஆகிடுச்சு, 19 ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் யூரியா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 19 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. மோலார் மாஸ் ஆஃப் யூரியாவில் CO NH2 இருக்கு இல்லைங்களா? கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு 16, நைட்ரஜனுக்கு 14, இது எல்லாத்தையும் ஹைட்ரஜனுக்கு 1, இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் யூரியா நமக்கு என்ன வரும்? 16 கிராம். இதை மல்டிப்ளை பண்ணனா 1140 கிராம். இதை கிலோகிராமாக மாற்றணுன்னா டிவைடட் பை 1000, 1.14 கிலோகிராமாக மாறிடும். அடுத்து எக்ஸஸ் ரியேஜென்ட் லெஃப்ட் ஓவர் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். அதாவது எக்ஸஸ் ரியேஜென்ட் யார்? கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து எண்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் வந்து எவ்வளோ இருக்கும்? இதுவும் அதே ஃபார்முலா, அந்த மாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? மோல் இன்ட்டு மோலார் மாஸ். அதே தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், excess reagent left over at the end of the reactions is carbon dioxide. excess reagent carbon dioxide சொல்லிட்டோம். மோல் ஃபார்மில் வந்து மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டோன்னா மோலார் மாஸ் இன்ட்டு மோல். ஓகே. அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர். நம்ம வந்து 26 இருந்தது, அதில் 19 ரியாக்ட் ஆகிடுச்சு, மீதி என்ன இருக்கும்? 7 மோல்ஸ் இருந்தது. அதான் எக்ஸஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர் 7 இன்ட்டு கார்பன் டை ஆக்சைடு மோலார் மாஸ் 44. கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, 16 + 16 + 12 போட்டிங்கன்னா 44 கிராம் வந்துடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 308 கிராம்.